வெல்கம் டு அவர் சேனல் ஹிமான்ஸ் என்சைக்ளோபீடியா. எங்கள் ஊர் நேச்சர் இதுதான். பார்த்தோம்னா அந்த தென்னை மரம் கோகோனட் ட்ரீ வந்து கரையில் இருக்கும். அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா ஒருத்தர் புல்லறுத்துக்கிட்டு இருக்கார் மாட்டுக்காண்டி. அப்படியே அங்கிட்டு பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதோட அந்த அடிவாரம். அப்படியே பார்த்தோம்னா அங்கே சன்ரைஸ் சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த இது மேலே பனித்துளி படர்ந்துருக்கிறது தெரியுதான்னு தெரியல, பனித்துளியாக இருக்கும். அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா இந்த ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்கோம், நீரோடைங்கிறது சுற்றி வயல்தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் இது வந்து நேச்சர் ஃபீல்டவே இது பண்ணி டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செஷன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த செஷனில் வந்து நம்ம எதை பற்றி கற்றுக்க போகிறோம்னா ஸ்பைடரை பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா நிறையா கூடு கட்டி இருக்குது, உங்களால் பார்க்க முடியும் இந்த ஸ்ட்ரீமில். எஸ்பெஷலி இதை நோட் பண்ணுங்க. ஸ்பைடர் நல்லா தெரியுதா? ஸ்பைடரோட வெப்பு ரெண்டுமே நல்லா தெரியும் நம்புகிறேன். இப்போ இதில் இருக்க கெமிஸ்ட்ரி என்ன, ஃபிசிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த காலை பொழுதில் கற்றுக்கிற போகிறோம். ஆக்சுவலி வாய்ஸ் எப்போ பார்த்தாலும் இந்த லேபிளையும் இந்த கிளாஸ் ரூம்லேயுமே கற்றுக்கிறது மட்டும் கற்றுக்கிறது கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டுருக்கேன், இந்த வேர்ல்டே வந்து ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. நம்ம சயின்ஸ் குரூப்பை பொறுத்தளவுக்கு எப்படி கன்சிடர் பண்ணணும், இந்த வேர்ல்டவே ஒரு லெபார்டரி மாதிரி தான் கன்சிடர் பண்ணணும். அதுலேருந்து என்னத்தை அப்சர்வ் பண்ணிக்கிற முடியும், என்னத்தை லேர்ன் பண்ணிக்கிற முடியும் அப்படின்ட்டு நம்ம கற்றுக்கணும். இந்த செஷனில் எஸ்பெஷலி இந்த செஷன் நம்ம என்னத்தை கற்றுக்கிற போகிறோம்னா ஸ்பைடரோட அந்த கெமிஸ்ட்ரி என்ன, ஸ்பைடரில் இருக்க அந்த கெமிஸ்ட்ரி என்ன, பயாலஜி என்ன, ஃபிசிக்ஸ் என்ன, அதில் இருக்க காம்பவுண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த ஓரலாக நம்ம வாய் வெளியாக சொல்கிறேன். கிளாஸ் ரூமில் அதெல்லாம் கெமிக்கல் ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் எழுதி போடுவோம். தென் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த ஸ்பைடர் ஸ்பீசிஸில் ஏகப்பட்டது இருக்குது. அதில் வந்து இந்த ஸ்பைடர் வந்து அந்த வெப்பை வந்து எந்த திசை எந்த டைரக்ஷன் நோக்கி பின்னும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்பயுமே நார்த்து சவுத்தை நோக்கி தான் பின்னும். அது ஒரு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இங்கே இருக்க அந்த மோஸ்ட்லி சீசன்ஸ், அப்புறம் இந்த மைக்ரோவேவ்ஸ், இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ், இந்த செல் டவர்லேருந்து வர ரேஸ், இதுலேருந்து அதை பாதுகாத்துக்கிறதுக்காக வேண்டியதான் அந்த டைரக்ஷன் நோக்கி கேட்டோம். தென் அடுத்து பார்த்தோம்னா இதில் இருக்க அந்த பயோகெமிஸ்ட்ரி, அதாவது அந்த பைடர் வெப்பு, அந்த நூல் மாதிரி த்ரெட்டு மாதிரி அந்த வாயிலேருந்து எடுத்து அது வந்து அந்த வலையை வந்து பின்னும். அதில் இருக்க புரோட்டீன் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் ஜாயினிங் டுகெதர் டு ஃபார்ம் புரோட்டீன், நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் ஜாயினிங் டுகெதர் டு ஃபார்ம் புரோட்டீன்ஸ். நிறையா மோனோமர் சேர்ந்து உண்டாக்குறதே பாலிமருங்கிறது நமக்கு தெரியும். மோனோனா ஒன்று, பாலினா மெனின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக நமக்கு தெரியும். ஸோ மோனோமர்ஸாக சேர்ந்து நிறையா மோனோமர்ஸ் ஒன்றொன்னா சேர்ந்து பாலிமர்ஸ் நிறையா இருக்கிறத உண்டு பண்ணும். அமினோ ஆசிட்ஸ் இஸ் த மோனோமர் ஆஃப் புரோட்டீன் பாலிமர் அப்படிங்கிறதையும் சொல்கிறது. புரோட்டீன்கிறது ஒரு பயோபாலிமர். பயோபாலிமர்னால் வேற ஒன்றும் கிடையாது, பாலிமராக இருக்கும், ஆனால் அதில் பயாலஜி ப்ரெசண்டாக இருக்கும். இப்போ பாலி எத்திலின்னு சொல்கிறோம், அதைத்தையும் பாலித்தீன் பைன்னு சொல்கிறோம். அதில் பார்த்தோம்னா எத்திலின் மாலிகுல்ஸ், நம்பர் ஆஃப் எத்திலின் மாலிகுல்ஸ் மோனோமர்ஸ் எத்திலின் ப்ரெசண்ட் ஆகி அது ஜாயின் ஆகி பாலிமர் மாதிரி இருக்கும், அதே பாலித்தீன்கிறது. அதே மாதிரி இங்கே வந்து புரோட்டீன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதில் இருக்க புரோட்டீனில் மோஸ்ட்லி ப்ரெசண்ட் ஆகிருக்க அந்த மோனோமர்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ் நம்ம சொல்கிறது இந்த அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவோம். அமினோ ஆசிட்ஸை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். அது வந்து டபுள் ஃபங்க்ஷனல் குரூப் பிரச்சனை இருக்கக்கூடியது. அமீன் குரூப் இருக்கும், அஸ் வெல் அஸ் ஆசிட் குரூப்பும் இருக்கும். ரெண்டு குரூப்புமே ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடியது. தென் இதை பார்த்தோம்னா ஹைட்ரோபோபிக் நேச்சராக இருக்கும். நமக்கு ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கோம், ஹைட்ரோஃபிலிக் தென் ஹைட்ரோபோபிக். ஹைட்ரோஃபிலிக்னா இந்த ஹைட்ரோனா வந்தாலே நமக்கு இந்த வாட்டர் ரிலேட்டட்னு தெரியும். தென் ஃபிலிக் போபிக் அப்படின்னா என்னென்ன கேட்டோம்னா ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டர் லவ்வபிள், வாட்டர் லைக்கபிள் அப்படின்னு அர்த்தம். வாட்டரை லைக் பண்ணுறது, நான் லவ் பண்ணுறது, இதுக்கு பேர் தான் ஹைட்ரோஃபிலிக். ஆனால் இந்த ஸ்பைடர் வெப்பு வந்து அந்த புரோட்டீன் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அலைனின் கிளைசின் மேஜர்லி ரெண்டு அமினோ ஆசிட் வந்து இது வந்து ப்ரெசண்டாக இருக்கும். இப்போ அலைனின் எடுத்துக்கிட்டோம்னா ஜஸ்ட் 25% ப்ரெசண்ட் ஆகிருக்கும். தென் கிளேசின் வந்து ஒரு 48% இந்த ரேஞ்சில் வந்து அமினோ ஆசிட் வந்து இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது ரெண்டுமே ஹைட்ரோபோபிக் நேச்சராக இருக்கும்.
ஹைட்ரோபோபிக்னா வாட்டரை ஹேட் பண்ணக்கூடியது, வாட்டரை வெறுக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ஸ்பைடர் வெப்பு வந்து அந்த ஸ்பைடர் வந்து வாட்டர் சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் மேலே கெட்டிருந்துச்சு. ஏன்னா அதோட இரைகள் வந்து அது மேலே விழுகிறப்ப அது அப்படியே ஒட்டி அந்த நீரை தேடி எப்படியும் ஏதாவது வர்றப்ப பார்த்தோம்னா அதை வந்து அந்த ஸ்பைடர் வெப்பில் வந்து வலையில் வந்து மாட்டிக்கிறோம். அப்போ அதை பிடிக்கிறக்காண்டி அந்த நேச்சரில் இருக்கும். இதே வாட்டர் லைக்கபிள் ஹைட்ரோபிலிக்காக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், அது வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகி போயிடும், கரைஞ்சு போயிடும். அதனாலதான் ஹைட்ரோபோபிக் நேச்சராக இருக்கும். தென் இது வந்து பார்த்தோம்னா நான் போலார் புரோட்டீன். நான் போலார்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் இருக்காது. இது வந்து பயோகெமிஸ்ட்ரி நடத்துகிறப்ப போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா புரியும், பார்த்துக்கலாம். தென் அடுத்து இதில் இருக்க அந்த பயோகெமிஸ்ட்ரி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, சில ஸ்பைடர் ஸ்பீசிஸ்க்கு ரத்தம் பார்த்தோம்னா இது ப்ளூ கலரில் இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அதில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நம்ம இந்த அணைவு சேர்மங்கள்னு தமிழில் அடுத்து படிப்போம். அடுத்த செஷனில் அடுத்தடுத்த வர்ற செஷனில் அணைவு சேர்மங்கள்ங்கிறது. ஏன்னா அந்த அயானிக் காம்பவுண்ட், கோவலன் காம்பவுண்ட், கோஆர்டினேஷன் கோவலன் காம்பவுண்ட் சொல்லி 3 காம்பவுண்ட் அந்த அதில் இருக்க பாண்ட் வைஸாக பிரித்து வச்சுருப்போம். இதில் பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் கோவலன் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எப்படி இருக்குங்கிறத கிளாஸ் ரூமில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதில் இருக்க அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். காப்பர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கிற பட்சத்தில் அந்த பிளட்டோட கலர் வந்து ப்ளூ கலராக இருக்கும். அந்த ஸ்பைடரோட கலர் வந்து ப்ளூ கலராக இருக்கும். நமக்குமே ஹீமோகுளோபின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ரத்தத்தில். ஹீமோகுளோபினில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக எது இருக்கும்னா ஃபெரஸ், அதாவது இரும்புதேன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கும். அதனாலதான் நமக்கு வந்து சிகப்பு கலராக இருக்குது, ஹீமோகுளோபின் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால. ஹீமோகுளோபின்லேயும் அதில் இருக்க பயோகெமிஸ்ட்ரி ஃபெரஸ் இரும்பு ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால சிகப்பு கலராக இருக்குது. இங்கே வந்து காப்பர், ப்ளூ காப்பர் புரோட்டீன் சொல்லுவாங்க. இந்த காப்பர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கிறதுனால அதோட ரத்தம் வந்து ப்ளூ கலராக இருக்கும். ஓகே, தென் இதில் இருக்க அந்த ஸ்பைடர் கடிச்சுன்னா அதில் வந்து பாய்சனஸாக இருக்கும். நியூரோடாக்சிக்காவோ இல்லை ஹீமோடாக்சிக்காவோ இருக்கும். நமக்கு தெரியும் டாக்ஸிக்னாலேவும் பாய்சனஸ்ன்னு அர்த்தம். இப்போ கூட சொன்னோம்ல ஹீமோகுளோபின் அப்படின்னா, ஹீமோகுளோபின்னா ரத்தத்தில் சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஹீம்னா ஃபெரஸ்ன்னு அர்த்தம், குளோபின்னா புரோட்டீன் அர்த்தம். இதில் இருக்க புரோட்டீனும் இரும்பு இருக்கிறதுனாலதே ப்ளூ கலராக சிவப்பு கலராக இருக்குது மனிதனோட ரத்தம் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கே வந்து ப்ளூ காப்பர் புரோட்டீன் அது வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். தென் இது வந்து பாய்சனஸா, ஹீமோடாக்சிக்கா, அதாவது ரத்த மண்டலத்தை தாக்கக்கூடியதா, இல்லை நியூரோடாக்சிக்கா. நியூரோனா நியூராலஜி, ஸ்டடி அபவுட் நியூரான்ஸ். நியூரான்ஸ்னா இட்ஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் ஹியூமன் நர்வ் சிஸ்டம். அந்த நரம்பு மண்டலத்தோட அடிப்படை யூனிட் அதுதான் நியூரான்ஸு. ஸோ நியூரோடாக்சிக்னா நரம்பு மண்டலத்தை தாக்கக்கூடியது. அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இது வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது. விஷம், அந்த விஷம் வந்து இருக்கு. ஆனால் ஸ்பைடரோட இந்த ஸ்பைடருக்கு விஷம் இருக்குன்னா அப்போ அந்த ஸ்பைடர் வெப்புக்கும் அந்த விஷ ஹார்ம்ஃபுல்னஸ், அந்த தீங்கு விளைவிக்க கூட தன்மை இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த இது வந்து ஹார்ம்ஃபுல் கிடையாது. இந்த இது ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைபர் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இதில் இருக்க ஃபிசிக்ஸ் என்னன்னு கற்றுக்கிட்டோம். நார்த் சவுத் நோய்க்கு இது வந்து வீடு கட்டும், அதாவது அதோட கூடத்தே வீடுன்னு சொன்னேன். தென் பார்த்தோம்னா இதில் இருக்க புரோட்டீனில் இருக்க அமினோ ஆசிட் அலனின், கிளைசின். இதில் மேஜர்லி ப்ரெசன்ட் ஆகிருக்குது. கிளைசின் வந்து 45% அப்ராக்சிமேட்லி. தென் அலனின் வந்து 25%. இது வந்து ஹைட்ரோஃபிலிக்கா ஹைட்ரோபோபிக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஹைட்ரோபோபிக்கு அதாவது வாட்டர் ஹேட்டபிள், வாட்டரை லைக் பண்ணுறது கிடையாது, வாட்டரை ஹேட் பண்ணுறது. வாட்டரை ஹேட் பண்ணுறதுனா வாட்டரை லைக் பண்ணாமல் அதில் வந்து விலகி இருக்குது. தென் இது டாக்ஸிக்கா என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது. தென் இதோட பிளட்டு ப்ளூ கலராக இருக்கிறது காரணம் வந்து ப்ளூ காப்பர் புரோட்டீன்கிறது. அதாவது காப்பர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருந்துச்சுன்னா இது வந்து ப்ளூ கலராக இருக்கும், இல்லைன்னா
வேறு அதோட கலரை பொறுத்து நேச்சர் மாறும். அதோட சென்டர்மெண்டல் ஆட்டத்தை பொறுத்து நேச்சர் மாறும். ஹியூமனோட அந்த பிளட்டு ஹீமோகுளோபின் அது அந்த பிக்மெண்ட் ரெட் பிக்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம எரித்ரோசைட்ஸ் அதாவது ரெட் பிளட் செல்ஸ் வந்து சிகப்பு கலரில் இருக்குது. இந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டோம். இது வந்து லேர்னிங் அவுட்புட். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி லேபிளையும் தென் கிளாஸ் ரூம்லையும் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. லேர்னிங் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டவே நம்ம லேப் மாதிரி கன்சிடர் பண்ணணும். அது இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபீல்டில் இது நல்லா ரீச் ஆகும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஆல்.